விசித்ரா. உங்களுடைய கோல் சினிமா. யூடியூப் ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த கோலை நோக்கி நம்ம ட்ராவலே பண்ணலையே அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு? சார் எனக்கு என்னன்னா, அந்த கோலுக்கான ஒரு பாத்து தான் இதுன்னு நான் நெனைக்கிறேன் சார். இப்ப இவரு எம்.எஸ். டோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பயங்கரமான ஃபேன் அவரு. பயங்கரமான ஃபேனு. அவரு எப்பவுமே சொல்லுவாரு, "ரிசல்ட்ட வந்து எதிர்பார்க்காதீங்க. ம். ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ்" அப்படின்னுவாரு. "நீ அந்த ப்ராசஸ முழுமையா பண்ணா, அது உனக்கு ரிசல்ட்ட குடுத்துரும்." ம். ஸோ அத வந்து நான் ஒரு மந்திரமா எடுத்துப்பேன் சார். ம். இப்ப எனக்கு வந்து சினிமாவுக்கு போணும் அப்படின்றது ஆசை. ஆனா, நான் சினிமாவுக்கு மட்டும் தான் போகணும்னு வச்சிருந்தா, என்னால எதுவுமே பண்ண முடியாது. ம். சினிமாவுக்கு போணுன்றது என் ஆசை. அது போற வழியில என்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன். ம். அப்படின்ற ஒரு ஜோன்ல. அதனால தான் நான் டெலிவிஷன்லயும் பண்ண ஆரம்பிச்சேன். ம். யூடியூப்க்கும் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ம். யூடியூப்ல அந்த மாரி கன்டென்ட்லாம் பண்ணி, இப்போ என்னன்னா, இப்போ இந்த டைம்ல நம்ம யாருன்றத தெரியப்படுத்தினா தான் மத்தவங்க நம்மளுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ம். அப்ப நம்ம தெரியப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாரி நம்மளே நமக்கு நமக்கு வேற யாருமே கிடையாது. ஒரு ப்ரொடியூசரோ, டைரக்டரோ, நம்ம சொந்தக்காரங்க அப்படி யாருமே நமக்கு கிடையாதுன்னும்போது, நம்மளே தான் நமக்கு வந்தாகணும்னா, ம். அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணி, நம்ம யூடியூப்ல நம்மளோட டேலண்ட்ட காட்டணும். ம். ஸோ, அதனால இத நம்ம கன்வின்சிங்கா பண்ணோம் அப்படின்னா, இது ம். நமக்கு கண்டிப்பா சினிமாவ குடுக்குன்றது ம். நானும் நம்புனேன், எங்க டீமும் நம்புறாங்க. நெறைய பேர் நம்புறாங்க. நம்பிட்டு தான் இத நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது நடக்கவும் செய்யுது. ஏன்னா, இப்போ நெறைய படங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆமா. கேரக்டரா இருக்கட்டும், ஒரு அப்பா கேரக்டர் எல்லாத்துக்குமே வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம்லருந்து தான் ஆட்கள் எடுக்குறாங்க. ஸோ, அது வந்து கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருந்தனால தான் அது நாங்க பண்ணோம் சார். அத தாண்டி எந்த முயற்சியும் நீங்க பண்ணல. அத தாண்டி நான் வந்து அந்த க டெலிவிஷன் டைம்ல என்னன்னா 2, 3 படங்களுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா போயிருக்கேன் சார். ம். சிவகார்த்திகேயன் சாரோட ஹீரோ படம் அங்க அதுக்கு போயிருந்தேன். அப்புறம் வேலைக்காரன் ம். 2017, ம். 16ல வேலைக்காரன் ம். இருந்தது. ம். அந்த டைம்ல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா ம். போயிருந்தேன். ம். அதுக்கெல்லாம் போனப்போ என்னன்னா, பெருசா எந்த வேலையுமே இல்ல. ஆனா ஒரு ரூ. 500 தராங்க. என்னடா இது வேலையே செய்யாம ரூ. 500 போவோம், காப்பி குடிப்போம், டீ குடிப்போம், பின்னாடி நட, ம். நட. எத்தன தடவ நடக்கிறது? புரியலையே! ம். அந்த ஒரு ஜோன்ல ஆனா ரூ. 500 தராங்களே! ஆனா நெறைய பேர் அதையே வேலையா பார்த்தாங்க. ம். ஆனா நமக்கு அது செட்டே ஆவல. ம். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. ம். இன்னொன்னு அந்த ஃப்ரேம்ல பார்க்கும்போது பின்னாடி புள்ளியா நான் போயிட்டுருக்கேன். ம். இப்ப அந்த ரூ. 500 நான் வாங்குனதுக்காகவே, இப்ப எங்க அம்மா, அப்பா, எங்க சித்தப்பா நான் அந்த படத்துல வந்திருக்கேன்னு சொல்லி, இவங்க எல்லாரையும் தியேட்டருக்கு கூட்டு போற செலவே ரூ. 2000 ஆயிடுது. ம். ஒரு நாள் ரூ. 500 பேமெண்ட்டுக்கு போயிட்டு ரூ. 2000 குடுத்து படத்துக்கு போணுமா? அப்ப நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் இது நமக்கு செட் ஆவாதுன்னு சொல்லி, YouTubeல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு, நம்ம நமக்கு புடிச்சத சரியா பண்ணா, நமக்கானது நமக்கு தேடி வரும். அப்படின்றத நோக்கி போ ஆரம்பிச்சேன் சார். உங்களை தேடி வந்த முதல் திரை வாய்ப்பு எது? முதல் திரை வாய்ப்பு வந்து நாங்க பாபா பிளாக் ஷிப் சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தோம் சார். நாங்க பிளாக் ஷிப்ல இருக்கும்போது. ஆமா. ராஜ்மோகன் அண்ணன் அவர் தான் இயக்குனரா ம். பண்ணியிருந்தாரு. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு திரை வாய்ப்பு. அது வந்து உண்மையாலே மறக்கவே முடியாது சார் அந்த ம். எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அகைன் விக்னேஷ்காந்த் அண்ணன் தான். அந்த டைம்ல யாருமே நம்மள படத்துக்கு கூப்பிடாதம்போது வந்து இவன் இந்த ரோல் கரெக்ட்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்பி எனக்கு அந்த வாய்ப்பு குடுத்தாரு. பண்ண பிறகு எல்லாருமே நல்லா பண்ணீங்க. ரொம்ப ம். சூப்பரா இருந்தது அப்படின்னாங்க. ம். ம். அது வந்து நம்ம சினிமா வேற. யூடியூப் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சினிமா எப்படி இருக்கும்? அதோட மேக்கிங் எப்படி இருக்கும்ன்றத காட்டுனது அந்த ஒரு ம். திரைப்படம் தான். ஸோ முதல் வாய்ப்பு எப்பவுமே அது ஒரு ப்ரீஷியஸ். பாபா பிளாக் ஷிப். உங்களுடைய ரோல் மாடலான சிவகார்த்திகேயன் அந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா உங்களுக்கு? அதாவது பாபா பிளாக் ஷிப்க்கு அப்போ எனக்கு அது கிடைக்கல. ம். நான் வந்து அந்த டைம்ல என்னன்னா, காலேஜ் படிக்கும்போது அவருடைய மிஸ்டர் லோக்கல் படம் ரிலீஸ் ஆகுது. ம். மிஸ்டர் லோக்கல் படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய ரசிகர் மன்றத்தில வந்து தாம்பரம் கிட்டயோ எங்கேயோ ஒரு பெரிய ஃபங்ஷன் ஒண்ணு நடத்துறாங்க. அவர் ம். ரசிகர்கள் கூடலாம் ஃபோட்டோ எடுக்கிறாரு ம். அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல காலேஜ் கட் அடிச்சுட்டு ஒரு நாள் நான் போனேன். ம். ஃபோட்டோ எடுக்க போனேன். செம்ம கூட்டம். ஆனா நின்னு எப்படியோ ஃபோட்டோ எடுத்துட்டேன். ம். அவர கட்டி புடிச்சு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு ம். பயங்கரமா நான் கருப்பு கலர் சட்டை போட்டிருப்பேன். ஒரு வெள்ளை கலர் சட்டை மாரி ம். ஒண்ணு போட்டு ஃபோட்டோ எடுத்து ம். ஃபுல்லா இங்க பாரு சிவகார்த்திகேயன் கூட ஃபோட்டோ எடுத்துறேன்னு காமிச்சிட்டு இருந்தேன். ம். எனக்கு வந்து என்னன்னா, அவருக்கு இது நம்ம வந்து ஒரு தடவ எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அவர சந்திக்கும்போது, அவர் நம்மள ஞாபகம் வைக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ம். அந்த மாரி ஒரு இதுல இருந்தேன். எங்களுடைய பாபா பிளாக் ஷிப்போட பூஜைக்கே அவர் வந்தாரு. ம். வந்தோனே, இப்ப நம்ம போய் சொல்லலாம் கெத்தா, "சார் நான் அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்க கூடயே வந்து இங்க நீங்க என்னோட படம் ஷூட்டுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க." சொல்லலான்னு ஃபோட்டோ எடுத்துட்டு சொல்லலான்னு நெனைக்கும்போது அவர் கெளம்பிட்டாரு. ஐயோ! என்னடா இது? ரொம்ப நேரம் மனசுக்குள்ளேயே ரிஹர்சல் பண்ணிட்டோம் போல. சீக்கிரம் போய் சொல்லியிருக்கணும் அப்படின்னு அப்பதான் நெனச்சேன். அப்புறம் அன்னைக்கு அது சொல்ல முடியல. அதுக்கப்புறம் போச்சு. இந்த பாபா பாபா பிளாக் ஷிப் ரிலீஸ் ஆச்சு. பாபா பிளாக் ஷிப்பும் மாவீரனும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. ம். அவருடைய படமும் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சுது. பெருசா அதுக்கப்புறமும் கூட எதையும் பார்க்கறதுக்கான, பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. டிராகன் முடிஞ்சுது. இப்ப ஆரோமலை படம் ரிலீஸ் ஆன பிறகு, ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் நம்ம டீம் வந்து அவருக்கு போட்டு காமிச்சாங்க படத்த. அப்ப எனக்கு வந்து பயங்கரமான ஃபீவர். என்னால போவே முடியல.
அப்போது அவர் வந்து பார்த்துட்டு படம் டீம் டைரக்டர் இவங்கலாம் இருக்கும்போது பார்த்துட்டு அவர் வெளியே வந்துட்டு அவர் சொன்னாராம், 3 படத்தில் என்னை பார்த்தா மாதிரி இருக்கு ஹர்ஷத்தை பார்க்கும்போது. என்ன ஒரே ஒன்று, 3 படத்தில் நான் செகண்ட் ஹாஃபில் இருக்க மாட்டேன், ஆனால் நான் செகண்ட் ஹாஃப்லேயும் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத ஹர்ஷத் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இனிமே யாராவது என்கிட்ட வந்து நீங்கள் ஏன் 3 படத்தில் ஃபுல்லாக இல்லைன்னு கேட்டால் போய் ஆரோமலையில் ஹர்ஷத்தை பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொன்னார்னு டீம்லாம் சொன்னாங்க. அதை கேட்கும்போது பயங்கர ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. சரி, ஏன்னா அவருக்கு அந்த 3 படம்ன்றது அவரோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப முக்கியமான படம். ஸோ அப்படி ஒரு இதை அவர் நம்மளை கம்பேர் பண்ணி சொல்கிறாருன்னும் போது ஓகே, அகைன் லைஃப் இஸ் அ சர்க்கிள். முதல்ல 2017 அவர் கட்டடிச்சுட்டு அவர் கூட போய் ஃபோட்டோ எடுத்துட்டு இன்றைக்கி அவர் நம்மளை பாராட்டுற லெவலில் ஒன்று ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோன்றது ஒரு சந்தோஷம். டிராகன் பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? டிராகன் வந்து இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர் வந்து முன்னாடியே மெசேஜ் பண்ணுவார் சார். வீடியோ சூப்பராக பண்ணுறீங்க, செம்ம அப்படின்லாம் பண்ணுவார். எப்போனா அப்போ நாங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு 50K ஃபாலோவர்ஸ் 100K ஃபாலோவர்ஸ் அந்த அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ பண்ணும்போது உங்களை வச்சு ஒன்று எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் என்னென்னா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, சொல்லிவிட்டு அவள் தான் அப்படியே கிளம்பிடுவாங்க பாயின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு கேஸ் தான் இவரும் அப்படின்னு தான் அதை நினச்சோம். அப்புறம் ஒரு மாதம் போது நல்லா வந்துட்டுருக்கு ப்ரோ, ஸ்கிரிப்ட் நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்றாரு. அப்புறம் ஒரு 1.5 மாதம் ஆனோடனே இப்போ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் தான் பிளான் பண்ணுறேன். என்ன ப்ரொடியூசருக்கு சொல்கிற மாதிரி ஒன்று நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துட்டு இருந்தால் ஒரு நாள் உண்மையாலே ஃபோன் பண்ணி நீங்களும் சித்துவும் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு. ப்ரோ என்ன ப்ரோ, நான் சொன்னேனே ஒரு கதை உங்களை வச்சு எழுதிட்டு இருக்கேன். ப்ரோ நீங்கள் எதுவும் சும்மா ப்ரோ, நான் உண்மையாக சொல்கிறேன், நான் உங்கள் பெரிய ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் வாங்க அப்படின்னு சொன்னோம். நாங்கள் அப்போ சவுத் கொரியாவில் ஒரு ஷூட்டில் இருக்கோம். இவர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஊருக்கு வந்துட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் டி நகரில் இங்கே தான் ஆஃபீஸ் இருந்தது. 2 பேரும் போகிறோம். போயிட்டோன்னே ரொம்ப பெரிய ஃபேன். படத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. 1/2 மணி நேரம் எங்கள் 2 பேரை பற்றி, இப்போ நீங்கள் எப்படி அதை பண்ணீங்க, நீங்கள் எப்படி இதை பண்ணீங்க, செம்ம, உங்களுக்கு வந்து எங்கள் அப்பா ஃபேன், எங்கள் அம்மா ஃபேன், எல்லாத்தையும் சொல்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு வாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை எடுத்துருவாடா அப்படின்னாரு. அவர் அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு கவர் மாதிரி எடுத்துகிட்டு வரோம். வாங்க ஃபோட்டோ எடுங்க. ப்ரோ என்ன ப்ரோ இது, அக்ரிமெண்ட்டுங்க, ஃபோட்டோ எடுங்க அப்படின்றாரு. டக்குன்னு எங்களுக்கு சாக்கு, என்ன எதுவுமே சொல்ல. நான் சொன்னலைங்க நீங்கள் படத்தில் பண்ணுறீங்கன்னோன்னே எங்களுக்கு என்னென்னா, அவர் ஆல்ரெடி ஒரு ஹோமை கடவுளே அப்படின்ற ஒரு பெரிய படம் கொடுத்து ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு டேரக்டர். அவர் சும்மா சொல்லிட்டு போகாமல் இத்தனை மாதமாக நம்மளை வச்சு ஒருத்தர் எழுதி ஃபாலோ பண்ணி கூப்பிட்டு நம்மளை உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசி இப்படி ஒன்று சொல்கிறாருன்னா, அப்போ அவர் நம்மளை சும்மா நினச்சிருந்தா அப்படி நம்ம பண்ணியிருக்க மாட்டாரு. நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அவருக்கும் நம்மளை பிடிச்சிருக்குன்னு ஜென்யூனாக அவர் நினைக்கிறாருன்றத ஒரு பேச்சிலே தெரிஞ்சுது. இந்த படம் நாங்கள் கதைலாம் கேட்கவே இல்லை சார். உண்மையாக சொன்னா என்ன கதை, நாங்கள் எவ்வளோ நேரம் வருவோம், எனக்கு எத்தனை நாள், அவருக்கு எத்தனை நாள், என்ன சம்பளம், எந்த இதுவுமே பேசிக்கல. இதெல்லாம் நாங்கள் வந்து மற்ற இப்போ இங்கே இதே சாய் சித்ரால பெரிய பெரிய ஆட்கள் உட்காந்து சொல்லி நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன். இன்னைக்கு நான் இதை உட்காந்து சொல்கிறேன். அந்த மாதிரி எதையுமே கேட்டுக்கல. அவர் சொன்ன வார்த்தை, அவர் நம்மளை ஃபாலோ பண்ணி கூப்பிட்டாரு. அவருடைய ஜென்யூனிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ப்ரோ பண்ணுறோன்னு சொல்லி அக்ரிமெண்ட் வாங்கிட்டு சைன் பண்ண போனோம். அவர் உடனே இந்த படையப்பாளர் வராமல் நிறுத்துங்க, படிச்சுட்டு சைன் பண்ணுங்க சார், நீங்கள் என்ன சார் படிச்சுருங்க சொல்லி ஃபுல்லாக சைன் பண்ணிட்டு அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்களோ, என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ, நீங்கள் எப்போ சொல்லுங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கெலாம் போன பிறகு தான் திடீர்னு குட்டிடுறாங்கன்னு அப்படின்னு கூடுவாங்க. யாரும் திரும்பி பார்த்தா நீங்கள் தாங்க, உங்கள் கேரக்டர் தான் குட்டிடுறாங்கன்னுவாங்க. அப்புறம் அவர் கேரக்டர் தான் அன்பு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே இதாகி வந்தது. ஸோ அவர் வந்து சொன்னார் உங்களை நான் கூப்பிடுவேன்னு, அதே மாதிரி கூப்பிட்டாரு. அந்த ஒரு வேர்ட்ஸ்க்காக தான் நாங்கள் போய் அதை பண்ணோம். அந்த டைமில் எங்களுக்கு வேறு நிறைய படங்கள் வந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து அது தெரியல, ஒரு வைப்பு செட் ஆகணும்ல சார். அந்த வைப் இல்லாட்டி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வைப் அவரோட எங்களுக்கு செட் ஆச்சு. அதுக்கு என்றைக்குமே ஃபார்எவர் கிரேட்ஃபுல் அவருக்கு. எப்படி இருந்தது படத்தில் பணியாற்றிய அனுபவம் சார்? அந்த உண்மையாக சொல்லணும்னா, நான் ஆக்சுவலாக டிராகனுக்கு அப்புறம் பெருசாக எந்த இன்டர்வியூமே அது கொடுக்கவே இல்லை சார். நிறைய இடத்துல இது கேட்பாங்க அப்படின்றனாலேயே நான் அது எங்கேயுமே சொல்ல, இங்கே தான் சொல்கிறேன். அது டிராகன் ஷூட் நடிக்கும் போதே எனக்கு வந்து இது என்னென்னவோ எடுத்துகிட்டு இருக்காரு, என்ன புரியல. ஏன்னா சார் அந்த கிளைமேக்ஸ் ஒரு போர்ஷன் வரும் சார், கார் எடுத்துக்கிட்டு அவர் அந்த ஏர்போர்ட்டுக்கு போவார். அப்போ நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன், ஃபைட் ஒன்று, இந்த போர்ஷன்லாம். அது வந்து அந்த காஸ்டியூம் ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் சார். 4 நாள் எனக்கு அதே காஸ்டியூம் கொடுக்குறாங்க. டெய்லி எல்லோ கலர் போடுவேன், உட்காருவேன், எல்லோ கலர் போடுவேன், காரில் உட்காருவேன். இன்னும் எத்தனை நாளுங்க இதெல்லாம் எதையும் எடுப்பீங்க? இன்னொன்று எந்த சீன் எங்கே வருது என்ன எதுவுமே எனக்கு தெரில. கூடுவாங்க, அதை சொல்லுவாங்க, அதை நான் கொஞ்சம் உள்வாங்கிட்டு என் ஸ்டைலில் நான் கொஞ்சம் பண்ணுவேன். சார் நான் இப்படி பண்ணிக்கிட்டுமா அப்படின்னா, இது இப்படி பண்ணிக்கோ சார், நான் இப்படி பண்ணுறேன் சார், சரி பண்ணி. இவ்வளோ தான் என்னோட இன்புட். 90% அதாவது ஒரு சேர் அளவெடுத்து அந்த சேர் என்ன மெட்டீரியல் இருக்கணும், என்ன துணி போற்றணும், எல்லாத்தையும் அவங்க பண்ணி வச்சுருவாங்க. அந்த சேரில் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் என் வேலையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. எனக்கு என்னடா இது என்னென்னோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற சொல்லலாம் இருந்தேனே. அதுலேயும் அவங்க வந்து சொல்லுவார், ஒரு சீன் முடிஞ்சோன்னே, உன் பேர் என்ன சார்? ஹர்ஷத். இந்த கேரக்டரில் உன் பேர் என்ன? குட்டிடுறாங்க சார். படம் பேர் என்ன?
டிராகன், உன் பேர் குட்டி டிராகன், படத்தோட பேர் பாதி உன் பேரில் இருக்குது, அந்தளவுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னுவார். எனக்கு என்ன இவர் உண்மையாக தான் சொல்கிறாரா, ஏன்னா நான் தான் கதையை கேட்கலையே, சீனுமே படிக்கல கதையுமே கேட்கல, உண்மையாக தான் சொல்கிறாரா இல்லை பொய்யா. சரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷூட் முடிச்சுட்டு வந்து கேட்பாங்க என்னடா எப்படி போச்சு, நான் எதுவுமே சொல்லிக்கல. படம் ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் என்ன ரோல் சார், நான் டப்பிங் பண்ணும்போது எனக்கே தெரில சார். ஏன்னா எனக்கு அதில் ஒரு மாண்டேஜ் சாங்கில் வருவேன், ஒரு டான்ஸ் சாங்கில் வருவேன். டப்பிங் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் சாங்கெல்லாம் ஓட்டி விட்டுருவாங்க, வெறும் சீன்ஸ் மட்டும்தான். சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துலேயே எங்களுக்கு டப்பிங் முடிஞ்சுது, என்னோட படம் டப்பிங். 6 நாள். ஏன்னா பாபா பிளாஷிப்லாம் 1.5 மாதம் பேசினேன். என்னடா 1.5 மாதம் பேசி ஒரு காவியம் நம்ம பண்ணியிருக்கோம், இங்கே பார்த்தா 6 மணி நேரத்தில் நம்மளை பேசி வீட்டுக்கே கேப் போட்டு அனுப்பிட்டாங்களே, என்னடா நடக்குது. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தேகம் அதிகமாயிட்டே போகுது. உண்மையாலே நம்ம இந்த படத்தில் நல்ல ரோல் தான் பண்ணியிருக்கோமா, அது ஒர்க் ஆயிருக்கா, நம்ம எவ்வளோ நேரம் வருவோம், எதுவுமே புரியல. ஆனால் ஓகே, அவர் கூப்பிட்டாரு, அவர் ஒரு செம படம் கொடுத்த ஒரு டைரக்டர், அவரை நம்பி போய் உட்காருவோம். அந்த ஜோனில் தான் ஜாலியாக போய் அந்த தான் பண்ணது. ஆனால் அது படம் எப்படி வந்திருக்குன்றத அந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்க்கும்போது தான் எனக்குமே தெரிஞ்சுது. அப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் அவர் அதை சொன்னார், இந்த படம் உனக்கு பயங்கரமாக இருக்கும்னு அவர் ஒரு டேலையும் சொல்லுவார். சொன்னதை அவர் செஞ்சு காட்டிட்டார். அதுதான் உண்மை. அந்த டிராகனோட அந்த குட்டி டிராகன் வந்து இதுக்கப்புறம் என்னை சொல்கிறவங்க எல்லாருமே நீங்கள் குட்டி டிராகன் மாதிரி ஒரு கேரக்டர் தான் இனிமேல் பண்ணணும் அப்படின்வாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அந்த மாதிரி ஒன்று இனிமேல் எனக்கு வருமானு தெரில, வந்தாலும் அது அந்தளவுக்கு வருமானு தெரில. சில விஷயங்கள்லாம் ஒன்ஸ் தான் நடக்கும், அந்த மாதிரி அது ஒரு மேஜிக். தேட்டரில் பார்த்து எப்படி இருந்தது? தேட்டரில் நாங்கள் மேலே உட்காந்து எத்தனையோ படங்களுக்கு கீழே உட்காந்து நாங்கள் கை காட்டியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஷோக்கெலாம் ஆய் ஆய் அப்படின்னு. இப்போ நாங்கள் மேலே உட்காந்துட்ருக்கோம் போது, எனக்கு படம் ஆரம்பிக்கும் போது ஜாலியாக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக வரவே மாட்டேன். ஆமாம், செகண்ட் ஹாஃப் தான் வரணுன்னே. இப்போ ஆடியன்ஸ்க்கு தெரியாது நான் எப்போ வரப்போகிறேன்னு, ஆனால் எனக்கு தெரியும். ஸோ அப்படியே முடிஞ்சு அந்த குட்டி டிராகனை கூப்பிடுறதுக்காக அந்த கேரக்டர் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு கேரக்டர் ஓடி வரான்னும் போது உட்காந்துட்ருக்கேன், கையெல்லாம் நடுங்குது எனக்கு, பக்கு பக்கு பக்குன்னு ஆகுது சார், ஃபுல்லாக பக்கு 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 ஆகுது, ஸ்வெட்டிங் ஆகுது, ஷிவரிங் ஆகுது. என் பக்கத்தில் ஃப்ரெண்டு கேட்குறான் என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை பாரு பாரு அப்படின்றேன். பார்த்துட்டு இருக்கேன், ஓடி வரேன் கதவை தட்டுறான். அங்கே வாய்ஸ் மட்டும் வரும், வர முடியாதுடா, ஏன் கைஃபை வந்தாலும் வர முடியாதா போடா, டிராகன் வந்திருக்காதரா அப்படின்னோட கதவை திறக்கிறோம் சார். நான் தான் திறப்பேன். கதவை திறந்தவொடனே தேட்டர் ஒரு 2 நிமிஷத்துக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சத்தியமா நம்ப முடியல சார். இன்னைக்கு வரைக்குமே என்னால் நம்ம சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். யாருக்கு கத்துறாங்க, நான் தெரிஞ்சுதான் கத்துறாங்களா இல்லை வேற யாரும் நினைச்சு கத்துறாங்களா, இல்லை உண்மையிலே கத்துறாங்களா இல்லை தேட்டரில் எஃபெக்ட்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா, எனக்கு அந்த லெவலுக்கு மைண்டு போகுது. கத்துறாங்க, நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், அது வரைக்கும் கத்துறாங்க சார். எனக்கு வந்து அது சரியல் மொமெண்ட்டாக சொல்லுவாங்களே, சில விஷயங்கள்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது திரும்ப வராதுங்க, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அது. ஏன்னா எத்தனையோ படம் பார்த்துருக்கேன் சார் ரோஹிணி தேட்டரில். என்ன நான் ஒரு படம் பண்ணுறேன், அது ரிலீஸ் ஆகுது, அதுக்கு இப்படி கத்துவாங்கலாம் நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. எனக்கு அது மறக்கவே முடியல. அப்படி ஒரு மொமெண்ட்டாக கத்தி முடிச்சுட்டு வர்றாங்க. அடுத்தடுத்த சீன்லாம் வரும்போது எல்லாத்துக்குமே எனக்கு அங்கே சீன் அதை நடிக்கும் போதெல்லாம் அது சிரிப்பே வரல. இங்கே பார்த்தா அது எல்லாத்துக்கும் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. படம் முடிச்சுட்டு வெளியே வரேன், குட்டி டிராகன் கத்துறாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அதோட அந்த கேரக்டரோட ஒரு இம்பேக்ட். முடிஞ்சு வெளியே வந்தோடனே சித்தன் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் சித்தன்கிட்ட, நானும் ஒரு கார் ஓட்டுறாரு, நான் உட்காந்துருக்கேன். என்னடா நீ ஏதாவது பார்த்தியா முன்னாடி படம், இல்லை நான் டப்பிங்கில் பார்த்தோம்ல அதுதான், அதுக்கு முன்னாடி பார்க்கல, அதுக்கப்புறம் பார்க்கல. அவர் உடனே ஓட்டிட்டே, அங்கே ஒரு சீனு இங்கே ஒரு சீனு, நான் ஒரு 20 மினிட்ஸ் வருவேன்டா படத்தில் அப்படின்னு அவர். நான் உடனே அங்கே நான் ஒரு 15 மினிட்ஸ் வருவேன் படத்தில், அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். எனக்கு சின்ன ரோல் தானே படம், எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு படம்லாம் முடிச்சுட்டு காரில் வரும்போது அவர் என்ன பார்த்து, பொய் புழுகி ஏமாத்துற, அப்படியே 15 நிமிஷம் தான் வருவாரா இவர், படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நீ தாண்டா வர, ஏமாத்திட்டியா அவர், ஏதோ நான் ஏமாத்துறாங்க. ஆனால் ஒரு பாட்டு, ஒரு மாண்டேஜ் சாங்கு, இதுலேயே 10 நிமிஷம் போயிடுச்சு. டப்பிங்கு எனக்கு அந்த அங்கங்கே பிச்சு ஏன் சீனை தான் போட்டாங்க, அது நான் படம் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்து எனக்கே தெரியலையே, ஏமாத்துக்காரன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி, சூப்பராக பண்ணியிருந்த அந்த ரோல் வந்து கொஞ்சம் அது மீட்டர் மாறி இருந்தாலும் கிரிஞ்சாக இருக்கும், கொஞ்சம் மீட்டர் மாறி இருந்தாலும் இவன் யாரா ஓவர் ஆக்டிங் பண்ணுறான் அப்படின்னு இருக்கும், ஆனால் செம்மையாக பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் எனக்கு எப்பவுமே சொல்லுவார், இது நல்லா இல்லடா, இது நல்லா இருந்தது, வீடியோஸ்லேயே இந்த ஹியூமர் நல்லா இருந்தது, இந்த ஹியூமர் நல்லா, நான் அவருக்கு சொல்லிடுவேன், அண்ணா இந்த காமெடி சூப்பர், இந்த காமெடி பழசுனா ஒர்க் அவுட் ஆகலை, அதெல்லாம் சொல்லிடுவேன். அவர் நாங்கள் மற்றவங்க சொல்கிறத தாண்டி நான் ஒன்று சொன்னாலும் அவர் எனக்கு ஒன்று சொன்னாலும் அது வேலிடாக தான் இருக்கும். ஏன்னா நானும் அவர் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவேன், அவரும் நான் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவேன். அது வந்து
ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசமாக தான் இருக்குமே தவிர நெகட்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்காது. அப்போ அவருமே சொன்னாரும் போது எனக்கு இருந்தது. அப்புறம் அந்த டிராகன் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே எனக்கு பயங்கர ஃபோன் கால்ஸ் எங்கெங்கேயோ. ஏதோ என் ஃபோன் நம்பர் செவுத்துல வாண்டட்னு எழுதி போட்டால் எத்தனை பேர் கால் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கால்ஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் தலைவா குட்டி டிராகன் செம்ம செம்ம. என் வாழ்க்கையில் நான் என் பர்த்டே விஷ் பண்ணவங்களுக்கு கூட நன்றி சொன்னதில்லை. அவ்வளோ பேருக்கு அந்த கொஞ்ச நாளில் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு இருந்தேன். ஸோ டிராகன்ன்றது அதுதான் சித்தோண்ணே அதுதான் சொன்னார். இந்த படம் பார்த்துட்டு இதுதான் ஏமாத்திட்டியடா ஏமாத்துக்காரா அப்படின்னாரு. பட் அவர் ரொம்ப ஹாப்பி, மனசளவில் அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நானுமே ரொம்ப ஹாப்பி சார். எப்படி இருந்தது பிரதீப் ரங்கநாதனோட பணியாற்று? நாங்கள் ஸ்டார்டிங்லலாம் பேச ஆரம்பிக்கும் போது ஹாய் அஷத் ப்ரோ, உங்கள் வீடியோலாம் ரொம்ப பார்ப்பேன், நல்லா பண்ணுறீங்க. இன்னும் 12-13 நாள்லாம் இந்த சினிமா உலகத்துலேருந்து யாரெல்லாம் உங்களை பாராட்டினாங்க? எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா வந்து சிம்பு சார் கால் பண்ணார். இதை தாண்டி வந்து ஆஃப்டர் டிராகன் ரிலீஸ் ஆன பிறகு டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து வந்து சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ண போனார். அது குட்டிட்டாங்க எக்ஸ்ட்ரானரி, குட்டிட்டாங்க எக்ஸ்ட்ரானரி. உங்களுடைய கனவு கதாநாயகனா விஜய் இன்னைக்கு வந்து அரசியல் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ தான் வேற ஒன் லாஸ்ட் டைம் அவர் சொல்லிட்டார் ஈஸியாக, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அழுவ மாட்டேன் அப்படின்னு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.